வணக்கம். நான் தான் எஸ்கே ராமலிங்கம். தேக்கு மரத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில பயனுள்ள தகவல்களை கடந்த ஒரு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு 45 வீடியோ போட்டிருக்குறோம். எல்லாத்த பற்றியும் தான் போடுறோம். இருந்தாலும் நேயர்கள் ஒரு வீடியோ 2 வீடியோ பார்த்துட்டு நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. அது கமெண்ட் பண்ணுறது நல்லது தான். மேற்கொண்டு இப்போ இன்றைக்கி 26/12/2020 இது இப்போயே தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டோம். அதை எல்லாருமே நிலத்தை தயார்படுத்துங்க. நாங்கள் இதை பாருங்கள், நிலத்தை ஓட்டி தயார்படுத்தி இந்த கன்று 7 மாத கன்று. இதெல்லாம் 7 மாதத்தில் வளர்த்தது. எப்படி வளர்க்குறோன்னா நாங்கள் பாடுபடுறோம். இதில் பாடுபட்டால் தான் எதுவாக இருந்தாலும். பாடுபடலைனாக்கா அது ஒன்றும் அவ்வளோ ஆகாது. இந்த கன்று வச்சது 1/6/2020. இன்றைக்கி 26/12/2020. நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா கரெக்டாக 7 மாதம். இந்த 7 மாதமும் நாங்கள் இதில் பாடுபடுறோம். இந்த மாதிரி பில் இல்லாத பார்த்துக்குறோம். இந்த வீடியோவிலே கொஞ்சம் லாஸ்ட்டில் வரும். மருந்து வைக்கிறது, மருந்து வைக்கிறவங்ககிட்ட கிண்டல் பண்ணுறது, எவ்வளோ மருந்து வைக்கிறோம், என்ன மருந்து வைக்கிறோம், பாக்டம்பாக்ஸ் காம்ப்ளெக்ஸு அதையும் இதில் காட்டுவோம். நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது என்னென்னா, இப்போ ஏர் ஓட்டணும். இப்போ 4 மாதம் மழை பெஞ்சுது, அதுக்காண்டி களை கொத்தலை. இதுவே 4 மாதம் மழை இல்லாமல் நல்லா இருந்ததுன்னா இது இன்னும் நல்லா வளமாக கொண்டு வந்திருப்போம். 4 மாதம் தீனி வைக்கிறதுக்கு இல்லாத பயிற்சி மெயினாக வளமாக கொண்டு வந்திருப்போம். இது இந்த அளவுக்கு வரணும்னு வருதா? 7 மாதமா இது 7 மாத கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் ஆச்சரியப்படுறீங்க. ஆச்சரியப்படுற அளவுக்கு நாங்கள் அதுக்கு தான் வளர்க்குறோம். ஆச்சரியப்படுற அளவுக்கு கண்ணை வளர்க்கணும், நம்ம நல்லா வளர்க்கணும், நம்மளை பார்த்து எல்லாருமே இது மாதிரி கொண்டு வரணும். ஆமாம், இந்த மாதிரி ஒரு ரோல் மாடலை நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்கணும் அப்படின்றது. இது ஒன்று டிஷ்யூ கல்ச்சரோ இல்லை ஒரு 100 ரூபா 200 ரூபா கண்ணோ ரங்கோன் தேக்கு, இது பர்மா தேக்கோ கிடையாதுங்க. சாதாரணமான நாட்டு தேக்கு தான். இது இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் பாடுபடுறது தான், பராமரிப்பு தான். இந்த கண்ணுடைய ரேட்டு 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் தான். நீங்கள் எந்த பண்ணையில் போனாலும் நீங்கள் விலை உயர்ந்த கண்ணை வாங்காதீங்க. 10 ரூபா 12 ரூபா கன்று வாங்குங்க. என்ன செய்தாலும் எவ்வளோ கத்தி கூர்மையாக இருந்தாலும் கத்தியாக போய் வெட்டாது. நாம் வெட்டினா தான் வெட்ட முடியும். அதேமாரி மகட்ட கத்தியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய திறமையாலையும் தந்திரத்தாலையும் வெட்டினா கூர்மையான கத்தி வெட்டுறதை விட நம்ம வெட்டிடலாம். இதுக்கு தான் நான் அந்த உதாரணத்தை சொல்கிறேன். ஒஸ்தியான கண்ணியை கூட நீங்கள் வாங்கி வச்சு பராமரிப்பு இல்லைன்னா வச்சுக்க, வளராது. நீங்கள் ஒழுங்கான தாய் கன்று விதையிலேருந்து எடுக்கப்பட்ட நாட்டு விதையை நல்லா வளருது எங்களுடைய அனுபவத்தில். அதனால் அதிகமாக ரேட்டு வாங்கி வைக்கிறவங்க அது கொஞ்சம் கவனமாக வாங்கி வைங்க. இதெல்லாம் நான் சொல்கிறதுனால இந்த கன்று விற்று வியாபாரம் பண்ணுறவங்களுடைய வாழ்க்கை பாதிக்குதும் அப்படின்றது எண்ணத்தினால அதை நான் வாங்க வேணான்னு நான் சொல்லலை. என்ன சொல்கிறது, இருந்தால் கறிஞ்சோறு இல்லைன்னா தண்ணிஞ்சோறுன்னு எங்கள் அப்பா ஒரு பழமொழி சொன்னார். அதை தான் நான் எனக்கு 53 வயசு ஆகுது. அது எனக்கு சொல்லும்போதே ஒரு 5 வயசில் சொல்லிட்டார் எனக்கு. அதை வச்சு தான் நான் ஃபாலோ பண்ணிக்கின்னு இது நாள் வரைக்கும் வாழ்ந்துன்னு வரேன். அதனால் உங்களுக்கு முடியும்னா வாங்கி வைங்க, பெருசாக வாங்கி வைங்க. இல்லாதவங்க சின்ன கன்றுலாம் இல்லை. இதுதான் இந்த நாட்டு மாடுன்னுவாங்கள்ல, நாட்டு மாட்டு பாலில் 1 லிட்ரு 100 ரூபா விற்கிது. இந்த ஜர்ஜி மாட்டு பால்லாம் 30 ரூபா 40 ரூபா விற்கிது. அப்போ எது ஒஸ்தி? நாட்டு மாடு பால் ஒஸ்தி. அந்த மாதிரி இது ஒஸ்தி. அவங்க ஏதோ வியாபாரத்துக்கு பண்ணுறாங்க. அது ஒஸ்தியா மட்டமா அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வேலை எனக்கு கிடையாது.
இது நாமளே கன்று வைக்கிறதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் வாங்கலாம்னு யோசிச்சோம். ஆமாம், நானே வந்து முன்னாடியே கன்று இந்த ஒரு கன்று கூட வைக்காத போது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னே நம்ம கன்று வைக்கணும்னா கேரளாவில் போய் தான் வாங்கின்னு வரணும். இப்போது அதெல்லாம் காட்டணும், நிலத்தை காட்டணும்ல, ரெடி ஆகணும். சொல்லு. கேரளாவில் தான் போய் வாங்கின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் ஆழமான சிந்தனை இருந்தது. அங்கே தான் வாங்கின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்புறம் சாதாரணமாக இங்கே இருக்கிற நாட்டுக்கு பண்ணையில் போயிட்டு வாங்கின்னு வந்து வச்சேன். அதுக்கு உண்டான பணிவிடைகளை ஒழுங்காக செய்தேன். எப்படி செய்தேன்னா, விவேக சிந்தாமணியில் ஒன்று இருக்குது. எப்படி சொல்கிறது, அது இந்த உப்புடன் முகமலர்ந்து உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். கப்பிய பசியோடு, இல்லை நான் சரியாக சொல்ல, உப்புடன் முகமலர்ந்து உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழம் பால் அன்னம் முகங்கடுக்க இடுவாராகில் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே அப்படின்னு ஒரு விவேக சிந்தாமணிலே இல்லை குமரேசத்திலே இருக்குது. எல்லாத்தையும் நான் அவரை பார்த்து வச்சுக்கின்னு தான் இதெல்லாம் பேசுகிறேன். இதுக்கு விளக்கம் சொல்கிறேங்க. ஒப்புடன் முகமலர்ந்து, ஒப்புன்னா நம்ம மனைவியாலோ இல்லை நம்ம பொண்ணோ நம்ம தாயோ இவங்க தான் சாப்பாடு போடுவாங்க. ஆனால் அதுக்கு மேலே போடணும்னா நம்ம அக்கா தங்கச்சி தான் போடுவாங்க. இவங்க ஒப்புடம்னா அனைத்து விதமான முகமலர்ச்சியோடு, அதுதான் அந்த பேர் ஒப்புடன். எல்லாம் முகமலர்ச்சியோடு நம்மளுக்கு ஒரு கூழை கொடுத்தாங்களே, உப்பு இல்லாத கூழை கொடுத்தா கூட அதை குடிக்கிறதுக்கு அமுதமாக இருக்கும். அது உப்பே இல்லாட்டாலும் அமுதமாக இருக்கும். இந்த விளக்கம் வந்து இந்த கண்ணுக்கு கொண்டாடுவேன், அதை கவனமாக பார்த்துங்க. அதனால் உப்புடன் முகமலர்ந்து உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழம் பால் அன்னம். முப்பழம்னா மா, பலா, வாழை. இதுதான் வந்து பழத்திலே வந்து மணமும் இருக்கும் ருசியும் இருக்கும். வேறு பழத்தில் ருசி இருக்கும், மணம் இருக்காது. மற்றபடி வேறு எந்த பழத்தில் எடுத்துக்கினாலும். ஆனால் இந்த மாப்பழ வாழையில் மணம் இருக்கும், ருசி இருக்கும், வாழைப்பழ வாசனையும் வரும், பலாப்பழத்துலேயும் வாசனை வரும், மாம்பழத்துலேயும் வாசனை வரும். ஆனால் ருசியும் இருக்கும். இதுக்கு தான் இதை வந்து முதன்மையாக வச்சாங்க. முப்பழம் பால் அன்னம். முப்பழம் பாலும் ஒஸ்தி, அதுவும் கூட அன்னம் என்றால் ஒன்று அரிசி சோறு தான். இதை அவங்க அப்படி எழுதிக்கிறாங்க. முப்பழம் பால் அன்னம் முகம் கடுக்க, வைக்கும்போதே தட்டை தொப்புன்னு வைக்கிறது. தண்ணியை கொண்டாந்து வைக்கும்போதே அந்த தண்ணி இடத்துலேருந்து பாய் தண்ணி வெளியே கொட்டும், அந்த அளவுக்கு தொப்புக்குன்னு வைக்கிறது. அந்த மாதிரி வச்சு இந்தா சாப்பிடு வந்துட்டார் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தவங்க நான் சொன்ன மாதிரி மனைவியாலோ அம்மாவோ மற்றும் அக்கா தங்கச்சி இவங்க தான் சாப்பாடு போடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற தாய்மார்கள் சாப்பாடு போட்டால் அந்த மாதிரி முகங்கடுக்க இடுவாங்கன்னா இந்த முப்பழம் பாலன்னம் அதெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு முகத்தை கடுமையாக வச்சுக்கின்னு சாப்பாடு போட்டாங்கன்னா கப்பிய பசியோடு, ஏற்கனவே இருந்த பசியோடு மேற்கொண்டு 100 மடங்கு பசி ஆகும் தானே. அதுக்கு தான் அந்த விளக்கம். அவங்க வந்து அடுக்கு மொழியில் எழுதி விட்டாங்க. கப்பிய பசியோடு அந்த மாதிரி அந்த காவலே வரணுன்றதுனால கடும் பசி ஆகும் தானே அப்படின்ட்டு. இந்த கதை இதோட முடியட்டும். இந்த கண்ணுக்கு தான் இந்த விளக்கம். நீங்கள் சாதாரணமான நாட்டுக்கண்ணு அந்த கூழ் மாதிரி எடுத்துன்னு வந்து அதுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை ஒழுங்காக செய்தீங்கன்னா அது எப்படி நம்மளுக்கு வந்து கூழை குடிக்கும்போது அமுதமாக இருந்ததோ அதேமாரி இந்த கண்ணுக்கு நீங்கள் சாதாரணமான நாட்டுக்கண்ணை வாங்கி அதுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை ஒழுங்காக களை இல்லாமல் தண்ணி கரெக்டாக கொடுத்து தீனி கரெக்டாக கொடுத்து பாசனிங்கன்னா அந்த கூழை குடித்தா எப்படி அமுதமாக இருந்ததோ அதேமாரி அந்த செடியை அழகாக வளரும். இதை பாருங்கள், அவ்வளோ கவனிப்பாக வளர்த்து தொட்டு தான் இயற்கையாகவே என் பக்கத்தில் ஒரு கன்று இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கு உண்டான பணிவிடையை செய்கிறோம். இதை விட்டுட்டு நான் 200 ரூபாய்க்கு கன்று வாங்குகிறேன், 300 ரூபாய்க்கு கன்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், ஒரு கன்று 400 ரூபான்றார். எனக்கு மனசுக்குள்ளே அபுக்குன்னுது. அப்புறம் திடீர்னு அந்த வியாபாரம் பண்ணுறவருக்கு பாதிக்குமான்னு சொல்லிவிட்டு அதையும் மனசில் வச்சுக்கிட்டு பார்த்து செய்யுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டேன் நான். அப்போ அந்த
முப்பழம் பாலன்னும் முகங்கொடுக்க இடுவாராகில்ன்ற அந்த விளக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஒஸ்தியான கண்ணை வாங்கியாந்து உங்கள் நிலத்தில் வச்சுட்டு அதை கவனிக்காதே விட்டுட்டிங்கனாக்கா அது எப்படி கப்பிய பசியோடு கடும் பசி ஆகுந்தானே என்ற மாரி அந்த ஒஸ்தியான கண்ணை கொண்டாந்து விட்டுட்டு நீங்கள் கவனிக்காத விட்டுட்டிங்கன்னா அதுவும் மட்டை கன்று மாதிரி தான் வளரும். ஏதோ ஒன்று லேசான கன்று மாதிரி தான் வளரும். நான் எவ்வளோ விளக்கம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இதை மனசில் வச்சுக்கங்க. தெரியாட்டாலும் என் நம்பர் தான் ஏதோ ஒரு வீடியோவில் கொடுத்துக்குறேன். 2-3 மாதத்துக்கு ஒரு 14 வீடியோக்கு முன்னாடி இது ஏர் ஓட்டும்போது ஒரு வீடியோ சின்னதாக போட்டோம். இது இப்போ நாங்கள் இன்னும் 10-15 நாளில் இது குழி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் நிலத்தை ரெடி பண்ணிக்கங்க. எல்லாருமே எனக்கு வந்து வைக்க போகிறோன்னு சொன்னவங்க எல்லா நண்பர்களும் இந்த மாதிரி இப்போ நிலத்தை ரெடி பண்ணி வச்சுக்கங்க. இதுக்கடுத்து இதில் என்னென்ன வேலை இருக்குன்னு அப்படியே வரிசையாக. ஆமாம், இது வந்து மார்க் பண்ணுவோம், அப்போ வீடியோ போடுறோம். மேற்கொண்டு ஜேசிபி வச்சு தோண்டுவோம், அப்போ வீடியோ போடுறோம். அதுக்கடுத்து கன்று நடும்போது நாங்கள் நோண்டிட்டு பிறகு பைப்லைன் போடணும். பைப்லைன் போடுவோம், அதுக்கு வீடியோ போடுறோம். கடைசியாக ஒரு இது பண்ணுறோம். மக்கள் வந்து நேரில் வரணும், நேரில் வைக்கிறத பார்க்கணுன்றாங்க. நாங்கள் இதில் கன்று வைக்கும்போது அந்த தேதியை நாங்கள் முன்னுக்கூட்டியே உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஒரு வாரம் முன்னாடி தெரிவிக்கிறோம். நீங்கள் நேர்லேயே வந்து நான் தான் கன்று வைப்பேன், கூட ஆளை வச்சுக்கின்னு வைப்பேன். நேர்லேயே வந்து நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு போகலாம். அதுக்கு வர்றவங்க முன்னாடியே எனக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் நான் வரேங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா நீங்கள் வர்றதெல்லாம் நான் வந்து உங்களை வந்து மரியாதை பண்ணணும். அதுக்கு உண்டான ஏற்பாடு நான் பண்ணுவேன். அதனால தான் நான் சொல்கிறேன். நம்பர் ஏற்கனவே வீடியோவில் கிடைக்காட்டாலும் இந்த நம்பருன்னு சொல்கிறேன். இதுலேயே நம்பரு பதிவு பண்ணிடுறேன். ஆனால் எது இருந்தாலும் டைம் சொல்லிவிடு. எந்த டைம்? நம்ம ஈவினிங் டைம். ஆமாம், நான் இப்போ நம்பர் சொல்கிறேன்னா நீங்கள் உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக இருந்ததுனாக்கா பகல் நேரத்தில் மிஸ்டு கால் கொடுத்து வைங்க. நான் ஓய்வாக இருக்கும்போது நான் பண்ணுவேன். அது ஒன்று. அப்படி இல்லைன்னா என்கிட்ட பேசி தான் ஆகணுன்னா சாயந்தரம் 7:30 to 8 நடுவில் பேசணுன்னா மிஸ்டு கால் கொடுத்து வச்சுருங்க. எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நான் உங்களை கூப்பிட்டு பேசுகிறேன். 944 நம்பரு குறிச்சிக்கிட்டுனா இல்லை பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரீவன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் சொல்கிறேன் பாருங்கள். 944 35 36 685 முடிஞ்சுதா? அடுத்தது இங்கிலீஷில் சொல்கிறேங்க. 944 35 36 685. ஏன் இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன்னா, சில வீடியோவில் நம்ம பேனாவில் குறிக்கிறதுக்கு முன்னாடியே சரசரன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அதனால தான் நான் இவ்வளோ சீராக சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் பேனாவில் குறிக்கிறதுக்கும் டைமிங் வச்சு தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ பேப்பரில் பேனாவால் குறிக்கிறதுக்கு. அப்புறம் என்ன இப்போ இதில் தயாராகிடு. சரி, இதோட இது போதும், டைம் ஆகிட்ருக்கோம். நன்றி, வணக்கம். எஸ்கேஆர் ராமலிங்கம். இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறையா பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய ஆர்வத்துக்கு சப்ஸ்கிரைப் நானும் கேட்காமலே நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ஆர்வத்துக்கு என்னுடைய நன்றி. மேற்கொண்டு இந்த கம்பி வேலிங்க தெரியுமா? இங்கேருந்து பார்த்தா தெரியுதா? இந்த மாதிரி கம்பி வேலி போடுங்க. லைட்டாக தான் தெரியுதா? சரி, விடு. இப்படி பார்த்து எடுத்துக்க. இது வந்து இது இவ்வளோ நாள் ஆச்சு. இது வந்து ஏர் ஓட்டி பைப் இழுத்து விட்டு மேற்கொண்டு இதில் இந்த மருந்து வச்சது வீடியோவும் முன்னாடியே வரும். இதிலே தான் வருது. அடுத்த வேலை இப்போ அடுத்தது இந்த வீடியோவுக்கு அடுத்தது இந்த உயரமாக போகிறத சிறக்கழிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வீடியோ எடுக்க போகிறோம் இப்போ. சரி, இத்துடன் நன்றி, வணக்கம். எஸ்கேஆர் ராமலிங்கம்.